ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி, டொமேட்டோ சட்னி. கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 காஞ்ச வத்தல். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா கடலைப்பருப்பு வறுபடணும். வறுந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அதை அடுத்து தேங்காய், 15 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறம், 1 நிமிஷம் பக்கம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ வெட்டி வச்சுருந்தா 6 தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசியவும் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆறவும் மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு அரைச்சிக்குவோம். ரொம்ப நைஸ் கொரகொரப்பாக இருக்க வேணாம், கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்குவோம். எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச வத்தல், கருவேப்பிலை இதை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ சுவையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ராகி தோசையோட இதை சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.